ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் விஷ்ணு. நான் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் அனிமேட்டரும் கூட. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த மாஸ்டர் டைட்டில் அனிமேஷன் வந்து எப்படி ஆஃப்டர் எஃபெக்டில் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு காம்ப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் 10 செகண்ட்ஸுக்கு. அடுத்து மாஸ்டர் அப்படின்ட்டு டெக்ஸ்ட் பண்ணுறேன். மாஸ்டர் அப்படின்ற அந்த ஃபாண்ட் வந்து நான் வச்சுருக்கேன். அந்த ஃபாண்ட் அதுக்கு கொடுக்கப்பட்ட டெக்ஸ்டர் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த ஆர் மட்டும் கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருக்குது, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். ஓகே, கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ எல்லா செட்டிங்ஸும் கரெக்டாக பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கீழே வந்து பை விஷ்ணு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்னு டைப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுருக்கேன் நான். நீங்கள் சென்டரில் வைக்கிறதா வச்சுக்கலாம். இப்போ வந்து இன்னொரு நியூ சாலிட் க்ரியேட் பண்ணுறேன். Ctrl+Y கிளிக் பண்ணிட்டு ஷார்ட்கட் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து எஃபெக்ட் எலமெண்ட் 3D வீடியோ கோப்ரேட்டோட ப்ளக்கின் இருக்குது. எலமெண்ட் அப்படின்னு இருக்கும் எஃபெக்டில். அதை வந்து ஓப்பன் பண்ணுறோம். அது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ வெர்ஷனுக்கே லிங்க் கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அடுத்து இதில் கஸ்டம் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கஸ்டம் டெக்ஸ்ட் அண்ட் மாஸ்க்குன்னு இருக்கும். அதில் நோனில் ஃபஸ்ட்டு மாஸ்டர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சீன் செட்டப் கொடுக்கணும். நம்ம இதில் எதுவும் பண்ணாதீங்க, சீன் செட்டப் கொடுத்துருங்க ஸ்ட்ரைட்டாக. சீன் செட்டப் வந்துருக்கு. சீன் செட்டப் வந்துடுச்சு. இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரூட் மேலே எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன அந்த ஃபாண்ட் அந்த டெக்ஸ்ட் வந்துடுச்சு. நம்ம வந்து இது கொஞ்சம் சைஸு கொஞ்சம் அப்போ பெருசு பண்ணிக்கலான்னு தோணுது எனக்கு. கொஞ்சம் போல்டாக இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, கொஞ்சம் மட்டும் அது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே அப்போ கரெக்டாக இருக்குது. இதுக்கு வந்து எப்படி டெக்ஸ்சர் கொடுக்குறதுன்னு சொல்கிறேன் நான். இதில் வந்து டெக்ஸ்டர் வந்து சில வந்து ப்ரோ ஷேடர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி ப்ரோ ஷேடர்ஸ் இல்லாதவங்க இந்த குரூப் 1ல் டெக்ஸ்ட்யூடு அதில் பெவல் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு டிசல்யூஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் போய் நீங்கள் என்ன கிளிக் பண்ணிங்கன்னா நான் செட்டுன்னு இருக்கும். அதில் லோடு அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லோடு டெக்ஸ்சர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம நீங்கள் வச்சுருக்க டெக்ஸ்டர் இன்ஸ்டால் பண்ணிங்க. பிஎன்ஜியாக இருக்கக்கூடாது டெக்ஸ்டரு. நம்மளுக்கு வேணுங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. நான் இந்த டெக்ஸ்டரும் டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன். அப்படி எனக்கு இந்த டெக்ஸ்டர் பிடிக்கல, நான் வேறு டெக்ஸ்டர் கொடுக்க போனாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஜேபெக் ஃபைலாக இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்குங்க. பிஎன்ஜியாக இருந்தால் அதுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் இதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேலே அது வந்து நான் இப்போ லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடில் எதுவும் மோஸ்ட்லி மாற்ற தேவையில்ல. இப்படி மாத்திரம் தான் மாற்றிக்க. நீங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஒரு சில நேரம் நம்மளுக்கு தேவைப்படலாம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினா இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். வந்து மாஸ்டர் அப்படின்ற டைட்டில் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இது அனிமேஷன் பண்ணுறது தான். நான் வந்து இந்த வெப்பன் பேக்கில் வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் லிங்க் தரேன் அடுத்த வீடியோவில். இந்த வெப்பன் பேக்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ கூட நான் போடுறேன். எல்லாமே நான் யூஸ் பண்ணுற ஃப்ரீ வெர்ஷன் தான். நல்லா கவலைப்படாமல் நீங்களும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். லிங்க் தரேன். இப்போ வந்து நம்ம ஓகே கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துடுச்சு மாஸ்டர்ன்றது. இப்போ இந்த டெக்ஸ்ட் லேயரை ஹைட் பண்ணிக்கலாம் இனிமேல், ஏன்னா அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்மளுக்கு. இனிமேல் தான் இந்த சாலிட் லேயர் தான் ஒர்க்கு. வந்து கொஞ்சம் மேத்துக்கு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ குரூப் 1ல் பார்ட்டிக்கல் லுக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்ட்டிக்கல் லுக்கு போயிட்டு சீன் செட்டரில் இந்த இது மட்டும் மாற்றிக்கிறேன் நான். கொஞ்சம் டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் கோல்டிஷாக இருக்க மாதிரி தான் நல்லாயிருக்கும். அதை Ctrl+D கொடுத்துட்டு நம்ம காப்பி பண்ணிக்கலாம் அந்த இதை. அதுக்கப்புறம் அதை 2க்கு மாற்றிடலாம். மேலே இருக்கிறத காப்பியை வந்து நான் வந்து எதுக்காக மாற்றணும்னு சொல்கிறேன். டெக்ஸ்சர் கொஞ்சம் கோல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம்.
இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம 2 இது காப்பி பண்ணி வச்சுருக்கோம். அது எதுக்குன்னா குரூப் 1 குரூப் 2 அப்படின்றத செட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. ஏன்னா ஒன்று வந்து இப்போ அந்த அனிமேஷன் இன்ஜின் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அனிமேஷன் இன்ஜினில் குரூப் 1 அது வந்து ஸ்டார்டிங் வந்து குரூப் 1 இருக்கணும். எண்டிங் சீனில் வந்து குரூப் 2 இருக்கணும். ஸ்டார்டிங் வந்து வெளியே இருக்கணும் குரூப் 1, அது வெளியே, அப்புறம் அதுக்கப்புறம் உள்ளே இருக்கணும் அது வந்து குரூப் 2. இப்போ வந்து நான் பண்ணுற செட்டிங்ஸில் அப்படியே நீங்களும் பண்ணிக்கோங்க. அந்த மல்டி ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணியிருப்பேன். அது எதுக்காக அப்படின்னா, மல்டி ஆப்ஜெக்ட் அப்படின்றது வந்து நம்ம ஒரே மெஸ்ஸாக செயல்படாமல் தனித்தனி மெஸ்ஸாக செயல்படுறதுக்கு. அது மெஸ்ஸுனால் என்னதுன்னா, நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ இந்த மாஸ்டர் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட்டு, அது டோட்டலாக எல்லாமே ஒன்றா அந்த இப்போ சேர்ந்து மூவ் ஆகுது பார்த்தீங்களா. அவன் வந்து மல்டி ஆப்ஜெக்ட் ஆஃப் பண்ணுறோம்னா தனித்தனியாக இப்போ அனிமேஷன் பண்ணுறதுக்கு சேமாக ஒன்றா மூவ் ஆகாமல் தனித்தனியாக மூவ் ஆகணும்ல நம்மளுக்கு, அதுக்காக. இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றையும் அனிமேஷன் போடணும். இப்போ முக்கால்வாசி இது முடிச்சிட்டோம். இப்போ நான் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நீங்களும் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அங்கே 4 மாறிடுச்சு, திரும்பி 1க்கே மாற்றிடுங்க நீங்கள். நான் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இது பண்ணிங்கன்னா அந்த கரெக்டாக நம்ம அந்த டைட்டில் லுக்கு வராது நம்மளுக்கு. இப்போ குரூப் 2லேயும் நம்ம போய் மல்டி ஆப்ஜெக்டை இது பண்ணணும் நம்ம. நான் அனிமேஷனை எனேபிள் பண்ணாமல் விட்டேன், அதுதான் எதுவும் அனிமேஷன் ஆகாமல் இருக்கு இன்னும். அதை நம்ம எனேபிள் பண்ணிக்கிடுவோம் அனிமேஷன் இன்ஜினை. இப்போ எனேபிள் பண்ணுறோம்னா நம்மளுக்கு இதாகிடும். இப்போ வந்து நம்ம உள்ளேருந்து இப்போ கேமரா வெளியே இருந்து நம்மளுக்கு உள்ளே வர மாதிரி ஒரு அனிமேஷன் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அனிமேஷன் அப்படின்றத ஸ்டாப் வச்சு ஆன் பண்ணிட்டு 0ல் செட் பண்ணி 100ல் செட் பண்ணிட்டு நமக்கு 0ல் செட் பண்ணிட்டு நம்ம 2 செகண்ட் கழிச்சு 100 செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கூலான ஒரு எஃபெக்ட் எடுத்துக்கும். வந்து கொஞ்சம் ஸ்லோ வர மாதிரி தெரியும், பட் நம்ம மறுபடியும் ப்ளே பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்ல. இப்போ வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. இதில் வந்து நம்ம ஒரு அப்படியே வர மாதிரி மட்டும்தான் இருக்குது. இது வந்து நம்ம கொஞ்சம் ரொட்டேஷன்லாம் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ரொட்டேஷன் ஆகி தான் வரும் அதுலேயே. நான் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த அந்த மூவியில் டைட்டிலில் வர லுக் அப்படியே வரும் நம்மளுக்கு.
சூப்பரான எஃபெக்ட் கிடைக்குது. அப்படியே மூவியில் இருக்கிற எஃபெக்ட் வந்துருச்சு நம்மளுக்கு. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நான் ஸ்டார்டிங்கில் காமிச்ச மாதிரி. இந்த கீ ஃப்ரேம் வேணாம், கொஞ்சம் நல்லா இல்லை. ட்ரை பண்ணேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருதா என்னென்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். அதில் வந்து ரேடியல், ரேண்டம், அப்புறம் சில ப்ரீசெட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ஒவ்வொன்றும் ஒரு அனிமேஷனுக்கு கொடுக்கும். ரேடியல் வச்சு பார்ப்போம் இப்போ இருக்குன்ட்டு. ரேடியல் பார்த்தா வந்து சென்டர் எல்லாமே வந்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் எல்லாம் வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் மாஸ்டரில் வந்து இப்படி வராது. ரேண்டமில் தான் எனக்கு கரெக்டாக ஒரு இது வந்துச்சுன்னு சொல்லுவேன். நான் மாஸ்டரில் வந்து ரேண்டமில் இருக்கிறது மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து பார்ப்போம் நல்லா லுக்கு கொடுக்குதா அப்படின்ட்டு. வியூ அதே மாதிரி தான் இருக்குது, டிஃப்ரெண்ட் எதுவும் தெரியல எனக்கு. இப்பயும் சேம் அதே தான், என்னதான் அது சொன்னால் அதே மாதிரி தான் தெரியுது லுக்கு. சரி, இப்போ இருக்க எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு F9 கிளிக் பண்ணிக்கலாம். இது கீழே நம்ம விஷ்ணு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். அது இதே ஃபாண்ட்லேயே இருக்கட்டும். பை விஷ்ணு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். விஷ்ணு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் வேணாம். விஷ்ணு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் டைப் பண்ணியாச்சு. இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் சைஸை மட்டும் சின்னது பண்ணிக்கலாம். ஓகே நினைக்கிறேன். கேப்ஸில் இருக்க அன்லாக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் சைஸ் அது ஓகே, கரெக்டாக இருக்குது. இதுக்காக தான் நான் கீழே கேப் விட்டு மேலே தூக்கி வச்சுருந்தேன். அதை இப்போ இன்னொரு சாலிட் க்ளே பண்ணிட்டு இதை வந்து E3D2 அப்படின்னு நம்ம டைப் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கும் அதே எலமெண்ட் 3D எஃபெக்ட் வீடியோ கோபேட்டோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே வந்துடுச்சு. இதில் அதே மாதிரி கஸ்டம் லேயரில் போய் கஸ்டம் டெக்ஸ்ட் அண்டு மாஸ்கில் போய் அதை விஷ்ணு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்ன்ற செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இப்போ சீன் செட்டப் போயிட்டு எக்ஸ்டியூட். இந்த எஃபெக்ட்க்கு வந்து நம்ம பெருசாக இருக்கணும் அவசியம் இல்லை, இதுவே நல்லா தான் இருக்குது. பபிளில் போய் அதே மாதிரி டெக்ஸ்சர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கோல்டு மெட்டீரியல் இந்த ப்ரோ ஷேடர் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நம்ம அதிலே மெட்டலில் அந்த கோல்டு இருக்கும். அதை இன்னும் இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுருக்கேன். இன்ஸ்டால் பண்ணணும், நான் டைம் இல்லை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இதுலேயும் அதே அந்த டெக்ஸ்ட் லேயரை இது பண்ணிட்டு நம்ம அந்த சாலிட்லேருந்து கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ தான் நம்மளுக்கு நீட்டாக இருக்குது. இப்போ வந்து இதுக்கு என்ன அனிமேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த
செகண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த மாஸ்டர் அப்படின்றது வந்து ரெண்டாவது செகண்டில் வந்து நம்ம எண்ட் ஆயிரும். ஸோ அந்த ரெண்டாவது செகண்டில் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகணும் இந்த அனிமேஷன் விஷ்ணுன்றது. ஸோ நம்ம நான் பண்ணுறதுலாம் அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பார்ட்டிகளுக்குள்ளே அதே மல்டி ஆப்ஜெக்டை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம வேறு அனிமேஷன் பண்ண போகிறதுனால நம்ம டூப்ளிகேட் பண்ண தேவையில்ல. சீன் செட்டப்பில் போய் ஒரே ஒரு குரூப் வந்து போதும். இதில் வந்து அனிமேஷன் ஆன் பண்ணிவிட்டு இந்த அனிமேஷனை அப்படியே உள்ளேருந்து வெளியே வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அனிமேஷன். இதை வந்து நமக்கு ரேண்டம் செட் பண்ணிட்டோம்னா வேறு ஒரு அனிமேஷன் கிடைக்கும். இந்த அனிமேஷன் தான் அந்த இதில் இருக்கும். அந்த டைட்டிலில் இந்த அனிமேஷன்லாம் வரும், அந்த மாஸ்டர். அதுக்கப்புறம் மற்றதுலாம் மற்ற டெக்ஸ்ட் வர டைட்டில் இந்த அனிமேஷனாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அதே மாதிரி கீஃபன் மியூசிக்கும் செட் பண்ணிக்க வேண்டியதான். செட் பண்ணிட்டு 2 செகண்ட் கழிச்சு இது ஃபுல்லாக ஆகிட்டோம்னா வந்துடும். நான் மாற்றி ரெஃபரன்ஸை நான் கூட்டிகிட்டு ப்ளே பண்ணி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எப்படி வந்துருந்துட்டு. ஃபஸ்ட் 1 டைம் லோட் ஆகிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக அப்படி வரும். அடுத்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்துருக்கு. எப்படி கரெக்டாக நாங்கள் டிவி வந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. நம்ம வந்துச்சு நம்மளுக்கு சூப்பரான ஒரு கூலான எஃபெக்டில் வந்தது. இதே மாதிரி மாஸ்டர் அதுக்கு பைக் சார் இதே தான் நமக்கு வந்து அந்த மூவிலே வரும். அடுத்து ஏதாவது உங்களுக்கு டுட்டோரியல் போடணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அந்த டுட்டோரியலாக போடலாம். நீங்கள் எதுவும் கமெண்ட்டு சொல்ல மாட்டேறீங்க. கமெண்ட்டு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், சப்ஸ்கிரைப், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்னால எனக்கு எதுவும் வரப்போகிறதில்ல. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்மளை லைக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நான் பேக்ரவுண்டு இமேஜும் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் கீழே வச்சுருங்க. அதுக்கு லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா ஸ்கேல் இருந்துச்சுன்னா பண்ணிட்டு அது இது பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து இப்படி கரெக்டாக செட் பண்ணிக்கிங்க, அப்படின்னா நல்லாயிருக்கும். நமக்கு வந்துச்சு கொஞ்சம் நம்ம அந்த மாஸ்டர்ன்ற சாலியை கொஞ்சம் மேலே வச்சுருக்கோம்ல. ஸோ வந்து நமக்கு அந்த எஸ்ன்றது மட்டும் ஒரு மாதிரி இதாகும். அந்த இதாகும் இல்லை இதாக ரொம்ப தான் தெரில. அது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு கூலாக இருக்குது. இதே பேக்ரவுண்ட் சேம் பேக்ரவுண்ட் அந்த ட்ரெய்லர்லேயே வந்துச்சு இந்த டைட்டிலுக்கு. ஸோ நம்ம இந்த டுட்டோரியல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் ரெண்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் ஃபைல் கீழே கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஏதாவது வீடியோனா கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.